ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிஃப்டி நாளையோட லெவல்ஸ், அதாவது 25th பிப்ரவரியோட நிஃப்டியோட லெவல்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு எக்ஸ்பைரி வந்து நம்ம லைவ் ட்ரேடிங்கில் வந்து நல்லாவே ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். நம்ம நினச்சபடி சப்போர்ட் ஒன்றும் ரீச் ஆச்சு, அதுக்கடுத்தது சப்போர்ட் ஒன்று உடச்சதுன்னா சப்போர்ட் 2 ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் டுடே ரேஞ்சை தாண்டி அதுக்கு மேலேயே வந்து டார்கெட் வந்து ரீச் ஆயிடுச்சு. ட்ரேடை வந்து நம்ம மோஸ்ட்டாக நம்ம சப்போர்ட் 2ல் ரீச் ஆகக்குள்ளே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் லைவ் ட்ரேடிங்கில். நம்ம கூகுள் மீட் லைவ் ட்ரேடிங்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, அதில் காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. இது பார்த்தீங்கன்னா நிஃப்டி இன்னைக்கு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோசிங்கை வச்சு 25,600 அதை பேஸ் பண்ணி நம்ம சிந்தட்டிக் ஃபீச்சரை வச்சு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும். பிபிக்கு கீழே இருந்தால் டவுன் ட்ரெண்ட் ஆகும், பிபிக்கு மேலே இருந்தால் அப் ட்ரெண்ட் ஆகும் வந்து கன்சிடர் பண்ணுவோம். அதுபடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பிஜிபிக்கு கீழே தான் இருந்தது. மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக டவுன் ட்ரெண்டு தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மார்க்கெட் வந்து நாளையோட லெவல்ஸு நாளையோட லெவல்ஸு சப்போர்ட்லாம் வந்து எங்கே இருக்குது பார்ப்போம். அது எப்படி பார்க்கறதுனா, இப்போ மார்க்கெட் ஒருவேளை சப்போஸ் வந்து 25,450 460 க்ளோஸ் ஆகிருக்கு. சப்போஸ் மார்க்கெட் நாளைக்கு 25,460 440 to 460 அந்தமாதிரி ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சுன்னா அதை பொறுத்து பிபி லெவல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு எங்கே ஃபார்ம் ஆகுது பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 25,450 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணிக்கிறோம். அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பிபி லெவல் பார்த்தீங்கன்னா 25,578 இருக்குது. இதை மார்க்கெட் பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சாதான் நெக்ஸ்ட் டார்கெட்டு. நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா இதை பிரேக் பண்ணி க்ளோஸ் வந்து 25,722 தான் வந்து அடுத்த டார்கெட்டாக இருக்கும். அதை பிரேக் பண்ணிச்சுன்னா R2 R0 வந்து பக்கத்துலேயே தான் இருக்குது. மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கை பொறுத்து தான் பிபி லெவல்ஸ்லாம் மாறும். இது வந்து நாளைக்கு வந்து சேஞ்ச் ஆகும், ஏன்னா வந்து எஸ்டர்டே க்ளோசிங் ப்ரைஸும் டுடே ஓப்பனிங் ப்ரைஸும் அதை கேல்குலேட் பண்ணி தான் இந்த லெவல் ஃபார்ம் ஆகும். பிபிக்கு மேலே இருந்தால் அப் ட்ரெண்ட் ஆகும், பிபிக்கு கீழே இருந்தால் டவுன் ட்ரெண்டாகவும் வரும். பிபிக்கு கீழே இருக்குன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் 25,513 ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆகும், 25,426 செகண்ட் சப்போர்ட் ஆகும், இது தேர்ட் சப்போர்ட் ஆகும், இது ஆக்ட் ஆகும். அதையும் உடச்சி மார்க்கெட் வந்து கீழே வந்து 25,240 வரைக்கும் வர பாசிபிள் இருக்குது. மார்க்கெட் பிபி லெவல் வந்து சேஞ்ச் ஆகும் எப்போனா லைவ் ட்ரேடிங் பண்ணுறப்ப அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து ஆக்ட் ஆகும். நம்ம ஜிமீட்டில் வந்து லைவ் ட்ரேடிங் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். இதை கோர்ஸாகவும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இதை லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. இதான் நாலு நிஃப்டியோட லெவல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாவது வீடியோஸ் போகணுன்னா ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள், அதையும் வந்து ஃபியூச்சரில் வீடியோ எடுத்து போடலாம். தேங்க்யூ.